Hello guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் நான் ட்ரூ பேலன்ஸில் டிக் Hello guys, welcome back to the channel. நீங்கள் மொபைலில் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. சரியா? இந்த வீடியோவில் நான் ட்ரூ பேலன்ஸில் லைவாக லோன் எடுக்க போகிறேன். இந்த வீடியோவோட எண்டில் என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க லோன் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத. ஓகேவா? தெரிஞ்சுட்டு எடுங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரூ பேலன்ஸ் வந்து 2 டைப் ஆஃப் லோன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன்று கேஷ் லோனு, இன்னொன்று லெவல் அப் லோனு. ஓகேவா? கேஷ் லோனுங்கிறது யாருக்காக அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி லோன் எடுத்திருப்பீங்க, மொபைல் ஆப்லேயா இருக்கட்டும் இல்லை பேங்க்லேயா இருக்கட்டும். ஸோ அதை எடுத்து நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் கேஷ் லோனை. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த லெவல் அப் லோன் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட் வந்து இந்த 30,000க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோ இது அமௌண்ட் கொஞ்சம் பெருசு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேஷ் லோன் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த கேஷ் லோனில் தான் 5,000லேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் தராங்க. லெவல் அப்பில் 1,000 ரூபாலேருந்து 30,000 வரைக்கும் தான். இந்த கேஷ் லோனுக்கு 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரையும் டைம் நீங்கள் எடுத்த அமௌண்ட்டை கட்டி முடிக்கிறதுக்கு. அத்தனை தவணையில் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு 5,000 ரூபா எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோமே, 5,000 ரூபாயை 6 மாதத்தில் நம்ம கட்டி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 6 மாதம் தான் தருவாங்க அவங்க அந்த இதுக்கு. அமௌண்ட் பெருசாக இருந்துச்சுன்னா 12 மாதம். அதாவது நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுக்குற அந்த டெரர் பீரியடும் நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவங்க கொடுக்குறதுன்னு தான் இல்லை, அவங்க ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறது தான் எத்தனை மாதம் வரைக்கும் நம்ம கட்டிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5,000 எடுத்துகிட்டு 6 மாதம் அவங்க தான் அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஓகேவா? இதே 2 லட்சம் அப்படிங்கும்போது நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை இத்தனை மாதத்துக்குள்ளே கட்டி முடிச்சிருவேன் அப்படிங்கிறத நம்மளே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த லெவல் அப்பில் வந்துட்டு 6 மாதம் தான் நீங்கள் எடுக்கிற அமௌண்ட்டை வந்து அதிலே போட்டிருப்பாங்க உங்களுக்கு. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகும்போது நம்ம தெளிவாக பார்ப்போம். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 2.4% வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ரெண்டுக்குமே சேம் தான், 2.4% தான். ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து இதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? என்ன அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து இருக்க வாய்ப்பு. அப்படி இல்லை நீங்கள் எடுக்கிற அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து அமௌண்ட் வந்து கிடச்சதுனால அந்த ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் இருக்காது. ஸோ இதுதான் மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் இதே கான்செப்ட் தான் இருக்கும். சரிங்களா? டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன்ஸ் ஏதாவது அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் கிடையாது கைஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு தான். மோஸ்ட்லி எல்லா ஆப்ஸ்லையுமே பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து லோனே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம இந்த ட்ரூ பேலன்ஸ் வந்து ஏன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து 24/7 அவைலபிலிட்டி இருக்கும். ஓகேவா? அடுத்து 100% வந்து சேஃப் லெண்டிங். அதாவது நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் வந்து 100% வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்றாங்க. ஃபுல் அண்ட் டிஜிட்டல் ப்ராசஸ் தான். லோன் ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி இப்போ இருக்க எல்லா ஆப்ஸுமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆர்பிஐ வெரிஃபைடா? கண்டிப்பாக ஆர்பிஐ வெரிஃபைடு தான். அப்படியே இல்லை, நான் ஆர்பிஐ வெரிஃபைட் பண்ணாத அப்ளிகேஷனை நான் ப்ரொமோட் பண்ணவும் மாட்டேன். சாரி, ப்ரொமோட்னு சொல்லணுன்னே, இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது கேஸ். இது என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா? ப்ரொமோஷன்லாம் இந்த மாதிரி எந்த வீடியோஸும் நம்ம போட்டது கிடையாது. ஸோ ஜஸ்ட் சிம்பிளர் ப்ராசஸ் தான். மொபைல் நம்பர் போடுறீங்க, லாகின் பண்ணுறீங்க, உள்ளே எவ்வளோ அமௌண்ட் வேணுங்கிறத சூஸ் பண்ணுறீங்க, கேஒய்சி பண்ணுறீங்க, லோன் அமௌண்ட் எடுக்கிறீங்க, அது பேங்க்குக்கு வந்துடும். சரியா? சரி, இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர் வழியாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் உண்மையிலே லோன் எடுக்க போகிறீங்க, நான் எடுக்க போகிறேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன். சரி, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோன்னா யூடியூப்லேருந்து அவங்க நமக்கு பெருசாக வரப்போகிறது கிடையாது. ஸோ இது மூலமாக நமக்கு வந்து சின்னதாக ஒரு ரெஃபர் அமௌண்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் லிங்க் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ரெஃபர் அமௌண்ட்டு கிடைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி. சரி, ஓகே கைஸ். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் வழியாக இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது. இப்போது மொபைல் நம்பர் போட்டுட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்ரி பண்ணிவிட்டு ஓடிபி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இப்போ பெர்மிஷன்லாம் கேட்பாங்க. எஸ்எம்எஸ், டிவைஸ் இன்ஃபர்மேஷன், லொக்கேஷன், கேமரா, யூசர் பர்சனல் இன்ஃபர்மேஷன். எஸ்எம்எஸ் வந்து நம்ம ஓடிபி வெரிஃபை பண்ணுறக்காண்டி, டிவைஸ் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அடுத்து லொக்கேஷன் நம்ம எங்கே இருக்கோங்கிறதுக்காண்டி,
கேமரா அது வந்து நம்ம செல்ஃபி சப்மிட் பண்ணும்போது கேட்பாங்க. யூசர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதுவும் நம்ம கொடுத்தாகணும். இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிடுங்க. ஏன் இதை நான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, லோன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டீட்டெயிலாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். நான் என்ன இது வளவலன்னு எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க, சரியா? இப்போ நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஹோம் பேஜ் வந்துடும். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான். லோன் வந்து 2 டைப்பில் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் அந்த கேஷ் லோன் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த டிக் பாக்ஸ் எல்லாம் டிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிம்பிள் ப்ராசஸில் நீங்கள் பண்ணிடலாம், கேவிசி மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால தான் கேவிசி கேட்குது, இல்லைன்னா கேட்காது. லாங்குவேஜை செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பேன் டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். பேன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. தெரியல அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. இந்த ஸ்கேன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவே கண்டுபிடிச்சிரும் பேன் நம்பர் என்ன அப்படிங்கிறது. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணுங்கள். இதெல்லாம் கரெக்டான டீட்டெயிலை கொடுங்க, என்கிட்ட மிஸ்டேக் பண்ணிட வேணாம். அடுத்து உங்களோட ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணுங்கள். அடுத்து உங்களோட லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்கும், கொடுத்துருங்க. கேஒய்சி வந்து இப்போதைக்கு சப்மிட் ஆயிடுச்சு. அடுத்து நம்மளை பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. ஸோ அதை நான் குயிக்காக முடிச்சிடுறேன், ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போகும். அடுத்து உங்களோட லோன் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெனர் பீரியட், அதாவது நீங்கள் எத்தனை மாதத்துக்குள்ளே நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 20,000 வச்சுருக்கேன் அப்படின்னா, இதை நான் வந்து ஒரு 3 மாதத்தில் நான் கட்டி முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் 3 மாதத்துக்கு வச்சுக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு 6 மாதம் ஆகும் அப்படின்னா நான் 6 மாதத்துக்கு வச்சுட்டு அப்படியே நான் நெக்ஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த லோன் எடுக்கிறதுக்கான பர்பஸ் என்ன, எதுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி தேவை, அதுக்காண்டி தான் நம்ம எடுக்கிறோம். இல்லைனா மோஸ்ட்லி இந்த பக்கமே வரமாட்டோம், அவ்வளோதான். உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களோட லெவல் ஆஃப் எஜுகேஷன் என்ன, உங்களோட ஹவுஸ் என்ன, ஹவுஸு ரெண்டலா இல்லை வந்து சொந்த வீடா, அடுத்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, அடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, எவ்வளோ வருஷமாக வேலை பார்க்குறீங்க, உங்களோட கம்பெனி நேம் இருந்தால் கொடுங்க. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்க மாட்டீங்க, நீங்களே ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதுனால சும்மா ஏதாவது கிடைக்கிற வேலையை நீங்கள் அப்படியே பண்ணிட்டு போய்ங்க. இல்லை லோக்கலில் ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அது கம்பெனிலாம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு நேமை மட்டும் போட்டுவிடுங்க, உங்கள் இதெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. உங்களோட ஜாப் என்ன, அடுத்து உங்களோட இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி, என்ன டைப் ஆஃப் ஒர்க்கு ஜாபு, ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறதாங்க. ஆவரேஜ் மந்த்லி இன்கம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருங்க. மித்ததெல்லாம் வந்து இவங்க கேட்குற அந்த கொஸ்டினுக்கெலாம் சும்மா நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை அடிச்சு விட்ருங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது முடிஞ்சு. இப்போ இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அண்டர் இவாலுவேஷன் சொல்லி வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஹோம் பேஜ் வந்துடும், ஆப் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு 1 or 2 minutes கழித்து வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு கூட வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்ளிகேஷனுக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்கள் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் கொடுத்துருக்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் படி, உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட பேன் டீட்டெயில் பேஸ் பண்ணியும் உங்களோட மொபைல் நம்பர் பேஸ் பண்ணியும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற அமௌண்ட் இது தான் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருப்பாங்க. 13,000 ரூபா, சரியா? நமக்கு இதுதான். சரி, அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணவும் செய்யலாம். இல்லை எனக்கு வந்து இந்த 13,000 அதிகம்தான் அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு தேவையான அமௌண்ட் வந்து ஒரு 15 ரூபா 20 ரூபா வருது அப்படின்னா நம்ம வந்து அப்கிரேட் மை லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ், அதாவது நம்ம டிரான்சாக்ஷனை காமிச்சோம் அப்படின்னா நமக்கு லோன் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் அதிகம். ஸோ நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் வீடியோலேயும், நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் இவங்க லோனே நமக்கு வந்து தராங்க. நம்ம அதிகமான டிரான்சாக்ஷன் வச்சுருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க லோன் அதிகமாக தருவாங்க, ஓகேவா? அதுதான் சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில் வந்து கொடுத்து பாருங்கள். அமௌண்ட் அதிகமாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க் டீட்டெயில் எந்த பேங்க்கில் அதிகமான டிரான்சாக்ஷன் வைக்கிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க. ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி வந்து கேட்கும், சரியா? ஓடிபியில் சிம்பிளாக முடிச்சிடலாம். நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கிங்களா அங்கே ஒரு பேங்க்கில் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி போட்டு நீங்கள் அப்படியே சிம்பிளாக முடிச்சிடலாம், ஓகேவா? சரி, இதெல்லாம் சேஃப் ப்ராசஸ் தான், அதையும் நான் சொல்லிடுறேன். சரி, இப்போ நம்ம இது கொடுத்தனால நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, தெரியுதா? 28 ரூபாய்க்கு வந்துருக்கு. ஸோ இதுதான். இப்போ நமக்கு ஒரு 20 ரூபா தேவைங்கிறனால நம்ம ஈஸியாக வந்து இதை ப்ராசஸ் பண்ணிடலாம். நமக்கு இது போதுமானது தான், ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த அமௌண்ட்டு டோட்டலாக இந்த அமௌண்ட்டு எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டு எவ்வளவு? 31,900
₹121. ஸோ என்ன கால்குலேஷன் அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து இவங்க போட்டிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் அமௌண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் போட மாட்டாங்க, இல்லை அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவாங்க. ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் கம்மியான அமௌண்ட்டு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதுதான் கான்செப்ட், ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. இவங்க அதிகமான அமௌண்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ₹1 மேலே போச்சு அப்படின்னா அவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ₹1 அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வர வாய்ப்பு இது இருக்குது தான், ஓகேவா? ₹3000 வருது. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ₹31,000 வந்துருச்சு. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இதில் டோட்டலாக 34,000 சம்திங் வந்து வரும் அமௌண்ட்டு. அதாவது நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டு ₹28,000 வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 28,000க்கு ₹36,000 நம்ம திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும், ஓகேவா? அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ₹6,000 இருக்குது. அதை பார்த்துக்கணும். 28,000க்கு ₹6,000 அப்படிங்கிற பட்சத்தில் அது பெரிய அமௌண்ட்டு தான், ஓகேவா? அப்படி பார்த்தா இது வந்து அமௌண்ட் அதிகம்தான். இவங்க இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அதிகம். ₹3,000 வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு, ₹3,000 வந்து ப்ராசஸிங் ஃபீஸ். நீங்கள் அமௌண்ட் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் கட் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம், வெளியே எவ்வளவு இங்கே எவ்வளவு அப்படிங்கிறத. மித்த அப்ளிகேஷனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறையா ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சிபிலும் அடி வாங்கும், அதையும் பார்த்துக்குங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லோக்கல்லையோ கம்மியான அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா ட்ரை பண்ணிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள். அங்கே கிடச்சிருச்சு, எமர்ஜென்சி ஃபண்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி லோன் ஆப்ஸ்லாம் ட்ரை பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஏன்னா ₹6 வருது, அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் 1க்கு 10 தடவை நீங்கள் யோசிச்சுட்டு ரிசீவ் மணி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு உங்கள் பேங்க்கு கொண்டு வந்துடும். ஸோ அதுக்கடுத்து ஸ்டார்ட் ஆகிரும், அவ்வளோதான். நீங்கள் மாதம் ரீபேமெண்ட் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது சேஃபாக, ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் சேஃபாக. நிறைய இப்போ நியூஸ்லாம் வரும்ல, இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நாங்கள் அனுப்பி விட்ருவோம், ஃபோட்டோவே உங்கள் கடை வாங்கி வச்சுட்டு இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் வந்து நடக்க வாய்ப்பு இல்லை. ரீபேமெண்ட் கரெக்டாக பண்ணிடணும், அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து சேஃபானதான், RBI வெரிஃபைடு தான். ஸோ அவங்க சும்மாலாம் வெரிஃபை பண்ண மாட்டாங்க அப்படிலாம், அந்த அளவுக்கு இவங்க லைசன்ஸும் தரமாட்டாங்க. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் ரொம்ப எமர்ஜென்சினா வாங்கலாம், அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது லோன் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணிக்கட்டும். ஓகே.